श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. இந்த சம்சயம் சம்சய நிவாரணம்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தொடர்கிறது. இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றது என்னவென்று கேட்டால், ஒவ்வொருத்தரும் தன்னுடைய விருத்தி, அவரவர்களுடைய விருத்தின்னாக்க தொழில்னு சொல்கிறது, இல்லை இந்த பணம் சம்பாதிக்கிறது, குடும்பத்துக்காக குடும்ப ரட்சணத்துக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் இந்த விஷயங்களில் எந்த மாதிரி நடந்துக்கணும், யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்றத பற்றி நாம் இன்றைக்கி அந்த சந்தேகத்தெல்லாம் பற்றி பேச போகிறோம். பணம் எவ்வளோ சம்பாதிக்கலாம், எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாமா, பணம் சம்பாதிக்கச்சு, அதாவது பணம்ன்றது இல்லை, எல்லாமே இந்த திரவியார்ஜனங்கள் பண்ணச்சு என்ன மாதிரி எண்ணத்தோடு பண்ணணும். மேலே மேலே பணம் சம்பாதிச்சிருந்தோம்னாக்கா அந்த சம்பாதிக்கிறதுலையே நோக்கு போயிடுத்துனாக்கா நமக்கு நல்ல காரியம் பண்ணுறதெல்லாம் எண்ணமே இல்லாத போயிடுமே. அது மறுபடியும் இந்த கர்ம பந்தத்திலேயே ஈடுபட்டு இந்த சம்சாரத்திலேயே இருக்கா மாதிரி பண்ணுமே தவிர சம்சாரத்துலேருந்து வெளியில் போகிறதுக்கு வழியே இல்லாத போயிடுமே. இல்லை பணமே சம்பாதிக்காத இருக்கலாம், இந்த சம்பாத்தியத்திலாம் ஈடுபாடு இல்லாமல் வைராக்கியத்தோடு இருந்தாக்கா அவாவா குடும்பத்தை ரட்சணம் பண்ணணும், தன்னுடைய பிராணதாரணம் முக்கியம். இதுக்கெல்லாம் இந்த அர்த்தார்த்தனன்றது தேவைப்படுறது. இந்த குடும்பத்தை ரட்சணம் பண்ணுறதை விட்டுட்டு ஏதோ பெருமாள் அவர் யார் எப்படி படைச்சாரோ படைச்சா மாதிரி பெருமாள் பார்த்துக்கிறேன், நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனக்கு ஒன்றும் பொறுப்பு இல்லைன்னுட்டு தட்டு கழிச்சுட்டு போகலாமா, எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பற்றி இன்னைய தினத்தில் நாம் பேச போகிறோம். இதில் மனுஸ்மிருதி, யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி, இந்த மாதிரி ஸ்மிருதிகளில் மகர்ஷிகள்லாம் நாம் எப்படி நடந்துக்கணுன்றதை பற்றி சொல்லியிருக்க. கீதையிலையும் பெருமாள் சொல்லியிருக்க, எப்படி பண்ணாக்கா இது தர்மமாக ஆகும், எப்படி பண்ணால், அதாவது எந்த மாதிரி சம்பாதனம் பண்ணமானாக்கா திரவியார்ஜனம் பண்ணமானாக்கா தர்மமாக ஆகும், எந்த மாதிரி எண்ணத்தோட சம்பாதனம் பண்ணோம்னா அது அதர்மமாக ஆகும், இல்லை மேலே மேலே சம்சாரத்துக்கு காரணமாகுன்றதெல்லாம் பற்றி கீதையிலையும் சொல்லியிருக்க. இது ரெண்டையும் சேர்த்து நாம் இன்னைய தினத்தில் நாம் பார்க்க போகிறோம். இங்கே முதல் கேள்வி, பிராமணனாக இருந்துருக்கிறவன் எப்படி நடந்து கொள்ளணுன்றது. பிராமணனாக இருந்துருக்கிறவன் தன்னுடைய ஆயுட்காலத்தை 4 பிரிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கு. யாருக்கு ஆயுட்காலம் தெரியும்? எனக்கு 90 வயசு இருக்குமா, 80 வயசு இருக்குமா, எத்தனை வயசு இருப்போன்றது எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு ப்ராபபிலிட்டியை கொண்டு தான் இந்த இடத்துல சொல்லணும். ஒரு மனுஷன் இருந்தான்னாக்கா இன்னைய தினத்தில் ஒரு லாங்கிவிட்டி இதில் வரைச்சே பார்த்தோம்னா 70 வயசு 80 வயசு வரைக்கும் சாதாரணமாக இருந்துட்டுருக்கா எல்லாரும். அப்போ அந்த மாதிரி நாம் எடுத்துட்டோம்னாக்கா நம்மளுடைய ஆயுசு 100 வயசே சதாயுர்வை புருஷகான்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. 100 வயசே எடுத்துட்டா கூட அதனுடைய முதல் பாகத்தில் வரைச்சே அதை 4 பிரித்து அதை முதல் பாகத்தில் வரைச்சே அத்தியனம், நாம் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு குருகுல வாசம் பண்ணி பிரம்மச்சரியத்தை அனுஷ்டித்து நல்ல விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கு. 2வது பாகம் இருக்க, அடுத்த ஒரு 25 வருஷம்னு வச்சுப்போமே, அந்த பாகத்தில் கிரகியாக இருந்து கிரகஸ்தனாக இருந்துட்டு தர்மத்தை அனுஷ்டிக்கணும். கிரகஸ்தாசிரமம் தர்மம், இந்த கிரகஸ்தாசிரமே தர்மானுஷ்டானத்துக்காக தான் ஏற்பட்டது. அங்கே சீதா பிராட்டியை கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சேயே ஜனக மகாராஜா சொல்கிறார், ஈயம் சீதா மமசுதா சகதர்ம சரித்தவ என்பதாக. நீ ராமனை பார்த்து சொல்கிற வார்த்தை, நீ சரணாங்கத ரட்சணம், சத்தியவதனம், பொய் சொல்லாமல் இருக்கிறது போன்ற ஒரு தர்மங்களை நீ அனுஷ்டிக்கிற, எந்தெந்த தர்மங்களை விசேஷமாக நினச்சிட்டு நீ அனுஷ்டிக்கிறையோ அப்படி தர்மத்தை அனுஷ்டிப்பதற்கு உறுதுணையாக சீதா பிராட்டி இருப்பா, என் பொண்ணு இருப்பா அப்படின்னு ஜனக மகாராஜா சொல்லி கன்னியாதானம் பண்ணி கொடுக்குறார் ராமருக்கு.
இப்படி கிரகஸ்தாசிரமம்ன்றதே முழுக்க முழுக்க தர்மானுஷ்டானம் பண்ணுறதுக்காக ஏற்பட்டது தான். ஆகையால் நாம் இந்த கிரகஸ்தாசிரமம் மீதி 2 ஆசிரமத்தை மீதி 2 பாகத்தை பற்றி அப்புறம் பார்க்கலாம். இந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து தர்மானுஷ்டானம் பண்ணணும்னாக்க அந்த தர்மானுஷ்டானம் பண்ணுறதுக்கு ஏற்ற வசதி நமக்கு இருக்கணும், அதுக்கு உண்டான சௌகரியம் இருக்கணும். அப்படி சௌகரியம் இருக்கச்சே அந்த சௌகரியத்தை எப்படி ஏற்படுத்திக்கிறதுன்றதெல்லாம் பற்றி தான் இப்போ பேச போகிறது. சரி, நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிராமணனாக இருக்கிறவன் எல்லா சமயத்திலையும் மீதி பிராணிகளுக்கு ஒரு துரோகம் வராதபடி, துன்பம் ஏற்படாதபடி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்க. அத்ரோகேணைவ பூதானாம் அல்பத்ரோகேணவா புனகான்னு சொல்லியிருக்க. பாம்பு கடிக்க வருது, பாம்பு இதுக்கு அத்ரோகம். பாம்பு அடித்தாக்கா இது துரோகம், பிராணி ஹிம்சை, பிராணி வதம். ஆகையால் பாம்பு அடிக்காத இருக்கிறதா? அது என்ன பண்ணும்? நம்மளை கடிச்சிடுமே. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, அல்பத்ரோகேன அப்படின்னு சொல்லிட்டு. அல்பத்ரோகம் அப்படின்னாக்கா அதுக்கு கொஞ்சமாக ஒரு துன்பத்தை ஏற்படுத்துறது. அந்த பாம்புக்கு என்ன பண்ணுவா, அந்த காலத்தில் தான் பாம்பு பிடிக்கிறவனை கூட்டம் பாம்பை பிடிச்சிட்டு அந்த பல்லில் விஷம் இருக்கும், அந்த பல்லில் விஷம் இருக்கும், அதை எடுத்துட்டு அந்த பல்லை பிடுங்கிட்டு பழையபடி அதை சஞ்சரிக்க விட்டுடுவா பாம்பை. அது பாட்டுக்கு அது போயின்னு இருக்கும். இந்த தேள் இருந்ததுன்னாக்கா அந்த தேளில் கொடுக்கில் விஷம் இருக்கும், அந்த கொடுக்கை மாத்திரம் கட் பண்ணி விட்டுட்டு அது பாட்டுக்கு அது போயிடும். அது மறுபடியும் கொடுக்கு வருமா, இல்லை கொடுக்கு போயிட்டா அது போயிடுமா, அந்த ஜந்துவே போயிடுமான்றதெல்லாம் தெரியாது நமக்கு. அந்த தேளை அடிக்கிறத காட்டிலும் அது அல்பத்ரோகம்னு சொல்கிறது, இது பண்ணுறதுன்றது வழக்கம். இது ஒரு திருஷ்டாந்த எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறது. நாம் மனசில் எப்போவுமே பிராணிவதமோ பிறரை துன்புறுத்தி நாம் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. முதல்ல நமக்கு வர சம்பாத்தியம் பிறருடைய கஷ்டத்தினால நமக்கு வரக்கூடாது. அவள் வயர் எரிஞ்சுட்டு நமக்கு கொடுக்குற மாதிரி நாம் அந்த காரியத்தை நாம் பண்ணக்கூடாது. அவரை துன்புறுத்தி நாம் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த சம்பாத்தியத்தில் ரிதம், அமிர்தம், மிருதம், பிரமிருதம், சத்யான்ருத்தம் இப்படின்லாம் பலவிதமாக அந்த சம்பாத்தியன்றது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, இது 6 விதமான ஜீவனோபாயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதில் உஞ்சம், சிலம் அப்படின்றது 2. அதாவது யாருக்கும் சொந்தம் இல்லாத ஒரு நிலம், ஒரு பொதுவாக இருந்துருக்கிற நிலம், அந்த நிலத்தில் தானாக விளையிற ஒரு தானியங்கள், அந்த தானியங்களை அதுவும் கீழே உதிர்ந்து போனது, அதை பொறுக்கிண்டு அந்நிய ஆகாரத்துக்கு சாப்பிட்றது வச்சுக்கிறது இருக்க, இது உஞ்சம். சிலம் அப்படின்றது என்னென்னா, இதே மாதிரியே தானியம் யாருக்கும், அதாவது எல்லாம் பொதுவான நிலம், ஒத்துறதுன்னு இல்லாத பொதுவாக இருந்துருக்கிற நிலம், அந்த நிலத்தில் விளைஞ்சது எப்படியா இருந்தாலும் அது கீழே விழ போகிறது, விழைச்சி அதை கொத்த அதை அறுவடை பண்ணிட்டு அதுலேருந்து எடுத்துட்டு சாப்பிட்றது இருந்துருக்க, இது உஞ்சம்னு சொல்கிறது. அமிர்தம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தரிடத்துல போய் யாச்சிக்காமல் நம்மளுடைய முயற்சியினால் அல்லது தானாக வரக்கூடியது, அப்பிரயத்னா கிருதா சேவியாகன்னு சொல்லிட்டு நாம் இதுக்கோசரம் அலையக்கூடாது, அதுவாக வரது இருக்க, அது அமிர்தத்துக்கு துல்லியம். யாச்சிக்கிறதுன்றது இருக்க, அது ஒரு மரணத்துக்கு சமானம். அதாவது ஒருத்தரை போய் கேட்குறோம், கேட்கச்சே அவன் சுகிருத்தாக இருந்து சந்தோஷமாக கொடுத்தான்னா போச்சு, இவன் என்னடா ஹிம்சையாக போச்சே இவனுக்கு கொடுக்க வேண்டி இருக்கேன்னு அவன் நினச்சிண்டு கேட்கறது இருந்தான்னாக்கா, அதுவும் அவனுடைய கஷ்டத்துலேருந்து கொடுக்கறதா தான் ஆகுமே தவிர அது மரணத்துக்கு சமானம். அது யாச்சிச்சு பெறதுன்றது. ஆகையால் இந்த யாச்சக விருத்தின்றது இருக்க, இது ரொம்ப ரொம்ப
இல்லை இல்லை, உஞ்சவருத்தி பண்ண சொல்லி தானே இருக்குது, சுவாமி தேசிகன் கூட உஞ்சவருத்தி தானே பண்ணியிருந்தேர் அப்படின்னா, உஞ்சவருத்தின்றது யாச்சனை இல்லை, பிச்சை இல்லை, நீ எனக்கு இது கொடு அது கொடுன்னு கேட்கல. அதுக்கு அடுத்தது சொல்ல போகிறோம் நாம். அந்த அயாச்சித்தம் மிருதந்து யாச்சித்தம் பைட்சம் பிரமிருதம் கர்ஷணம். இந்த பிச்சை எடுக்கிறதுன்றது இருக்க, இது கேட்கறது. உஞ்சவருத்தி பண்ணுறதுக்கு மகான்கள் எழுச்சு யாரும் பௌதி பிட்சாந்தேகின்னு கேட்டு உஞ்சவருத்தி பண்ண மாட்டான். அவள் பெருமாள் திருவாராதனத்துக்காக அவள் அஸ்வஸ்தன விருத்தின்னு வச்சுட்டுருக்கா, நாளைக்காக வச்சுக்காத அன்னன்னைக்கு என்ன பெருமாள் சங்கல்பிக்கிறீரோ அதன்றதை வச்சுட்டுருக்கா. அந்த சங்கல்பம் நம்ம மூலமாக இருந்தால் ஆகட்டும்னு சந்தோஷப்பட்டு கொடுக்கறது தானே தவிர, நீ கொடுக்கலையேன்னு உன்னை யாரும் வாசலில் நின்றுட்டு அவள் கேட்க போகிறவா இல்லை உஞ்சவருத்தியில். இதுதான் உஞ்சவருத்திக்கும் அதுக்கும் வித்தியாசம். நம்ம பெரியவாள்லாம் அதை பின்பற்றினதற்கு காரணம். சத்தியானிருத்தம்னு ஒன்று, இது மெய்யாகவும் பொய்யாகவும் இருந்துருக்கிறது இருக்க, இது சத்தியானிருத்தம். இப்போ இந்த சத்தியானிருத்தம்ன்றது இப்போ இந்த வணிகர்கள்லாம் பண்ணுற தொழிலெலாம் இருந்துருக்க, அது பொய்யும் உண்மையும் ரெண்டும் இருக்கும். அதில் பொய்யும் இருக்கும் உண்மையும் இருக்கும். இப்படி ரெண்டுமா இருக்கக்கூடியதாக இருந்தது இது ஜீவலான்னு இருக்கு. வட்டி வாங்கி ஜீவிக்கிறது இருக்க, அதுவும் இதில் அடங்கிறது. வட்டி வாங்கி ஜீவிக்கிறதுன்னா வட்டிக்கு விட்டு ஜீவிக்கிறதுலையும் பிராமணன் வட்டிக்கு விட்டு ஜீவிக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. வட்டிக்கு இப்போ எனக்கு வேற இது இல்லை, என்னால் உழைக்க முடியாது, நான் ஏதோ எனக்கு நான் சேர்த்து வச்சிருந்த பணத்தை அதுக்கு எதனா ஒரு வட்டி வந்ததுன்னாக்கா அந்த வட்டி மூலமாக நான் என்னுடைய ஜீவிக்கையை தள்ளலான்ற ஒரு நிலையில் ஒருத்தர் இருக்கா. அப்படி வட்டி வாங்கிட்டு ஜீவிக்கிறதா இருந்தாக்கா அதுக்கும் ஒரு வரையறை இருந்துருக்கு. யார் தான் எவ்வளோ வட்டி வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் 1 ரூபாய் வட்டின்னு சொல்லுவாள். 100 ரூபாய்க்கு 1 மாதத்துக்கு 1 ரூபாய் வீதமாக வட்டி கொடுக்கப்படும்னு சொல்லி அந்த பாண்டுன்னு எழுதுவா. அதில் எழுதிச்சு அந்த மாதிரி எழுதுவா. அந்த 1 ரூபா வட்டின்றது மேக்சிமம் வட்டி. அந்த 1 ரூபான்றது இப்போ பார்த்தோம்னா 12%, ஆனுவல் இதில் பார்த்தோம்னா அது 12% ஆகுது. 12%க்கு மேலே வட்டி வாங்கி நாம் ஜீவனம் பண்ணக்கூடாது. அது பண்ணாக்கா ரொம்ப ரொம்ப தப்பு. அதே சமயத்தில் இப்போ நாம் சேர்த்து வச்சுக்கிறோம், தானியங்கள்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம், தானியமோ வஸ்துக்களை சேர்த்து வச்சுக்கிறோம். இதில் 3 விதமான சேமிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அவாவா குடும்பத்துக்கு வேண்டிய ஆகாரத்துக்காகவும் அன்னம் ஆகாரம் உடை போஷணம் இவை எல்லாவற்றுக்குமா சேர்த்து 3 வருஷம் வரைக்கும் எவ்வளவு செலவாகுமோ அந்த அளவை சேமித்து வச்சுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. 3 வருஷம் வரைக்கும் இருக்கிறதுன்றது ஒன்று. அதுக்கு போதுமான அளவு இந்த உணவுப் பொருள்களோ இல்லை ஆடை ஆபரணங்களோ இதெல்லாம் சேர்த்து வைக்கலான்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதே மாதிரி 1 வருஷத்துக்கு இருக்க மாதிரி சேர்த்து வச்சுக்கலாம்ன்றது ரெண்டாவது பட்சம். 3வது பட்சம் 3 நாளைக்கு இருக்க மாதிரி சேர்த்து வச்சுக்கிறது. 4வது பட்சம் நாளைக்குன்னு வச்சு வைக்காத, ஈஸ்வரன் நாளைக்கு வேண்டியதை நாளைக்கு சம்பாதி கொடுப்பார் என்கிற ஒரு எண்ணத்தோட இன்னைக்கு என்ன பெருமாள் சங்கல்பிக்கிறாரோ அது போருன்ற எண்ணத்தோடு இருக்கிறது இருந்துட்டுருக்க. இது 4வது பட்சம். இதில் கடைசியில் சொன்னவா தான் உத்தமமான வாளாக கருதப்படுகிறார். ஏன்னா அந்த பெருமாளிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு விஸ்வாசம் இருக்குது. பெருமாளுடைய படைப்பில் நாம் இருக்கச்சே நம்மளை பெருமாள் ரட்சணம் பண்ணுவேன்ற ஒரு விசுவாசம் இருக்கிறதுனால இன்னைக்கு என்ன பெருமாள் கொடுக்குறாரோ அது போதும், நாளைக்கு என்ன கொடுக்க போகிறீரோ நாளைக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு விசுவாசம், இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட நாம் இருக்கணும்னு சொல்கிறோம். இதெல்லாம் அந்த காலத்துக்கு. இந்த காலத்தில் இருக்கிற வாழ்க்கை இது எல்லாம் எப்படி நாம் இதை அப்ளை பண்ணுறது, அதாவது இந்த விஷயங்களை நாம் எப்படி நம்ம தீர்மானம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களால் யாரால் என்ன சொல்ல முடியறதா? இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே ஒரு காலத்தில் ஸ்தூலமாக அந்த பென்ஷன் மாதிரி இல்லாத பெருசாக பணம் வந்ததுன்னாக்கா அதை நிறைய பூரியாக வச்சு வச்சுருந்தேன்னா பிஎஃப் எல்லாம் வச்சு வச்சுருந்தாக்கா
அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் நினச்சிருந்த காலம். இப்போ அதுக்கு வட்டிலாம் இப்போ ரொம்ப குறைஞ்சி போயிட்டதுனால அந்த பிஎஃப்பை காட்டிலும் பென்ஷனே பலமாக இருந்துருக்கு, பென்ஷனே நிறைய வரும்னுலாம் இப்போ நாம் நினைக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிலாம் இப்போ நினைக்கிறோம். இப்போ எத்தனை நாளைக்கு எவ்வளவு சேர்த்து வச்சாக்கா போருன்ற எண்ணம் யாராலையும் சொல்ல முடியும்? யாராலையும் சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருந்துருக்கு. அப்போ எவ்வளோ வேணால் சம்பாதிக்கிறதா, எவ்வளோ வேணால் போகிறதா, எவ்வளோ சம்பாதிச்சாதான் இது போகிற போகிறது, அதுக்கு ஒரு முடிவே இல்லாத இருக்க போகிறத, இது எப்படி சம்பாதிக்கிறது, எவ்வளவு சம்பாதிக்கிறது அப்படின்னு சொன்னால் அங்கே தான் மனசுன்றத ஒன்று பார்க்கணும். அந்த எது கிடைச்சிருக்கோ கிடைச்சிருக்கிறத கொண்டு நாம் நடத்துக்க சந்தோஷப்பட்டு நாம் இருந்தோமானாக்கா நம்மளுடைய ஒரு ஆரோக்கியமும் நல்லா இருந்துருக்கும், மனசும் ஒரு சந்தோஷத்தோடு இருந்துருக்கும். ஈஸ்வரன் நம்மளை சிருஷ்டி பண்ண செய்ய யாகங்களையும் சிருஷ்டி பண்ணி தான் நம்மளை சிருஷ்டி பண்ணுறார். சஹயஜ்ஞேஷ் பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்து இஷ்ட காமத்துக்கு அப்படின்னு சொல்கிறார். நம்மளை சிருஷ்டி பண்ணச்சே யாகங்களையும் படைச்சி நீ என்ன பண்ணு, இந்த யாகங்களெல்லாம் நீங்கள் பண்ணுங்கோ, பண்ணாக்க அனேன பிரசவிஷ்யத்தை நீங்கள் என்னத்தை சம்பாதிக்கணும், நீங்கள் என்னென்னலாம் விரும்புகிறதெல்லாம் சம்பாதிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே யாகம்ன்ற சப்தத்தினால யஜ தேவ பூஜாயான்னு பகவத் ஆராதனத்தை சொல்கிறோம். நாம் படைக்க செய்ய பெருமாள் நம்மளை சிருஷ்டி பண்ண செய்ய நமக்கு கொடுத்துருக்கிற ஐஸ்வர்யமும் கூட எதுக்காக கொடுத்துருக்கேன்னாக்கா இந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு பகவதாராதனம் பண்ணணும், பாகவதாராதனம் பண்ணணும், பாகவதர்களுக்கு பண்ணணும், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும், இதுக்காக தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். அதை விட்டுட்டு நாம் நம்மளுடைய பிரயோஜனத்துக்காக நம்மளுடைய சுகத்துக்காகவே இதை நாம் இந்த வஸ்துக்களை நாம் உபயோகப்படுத்திட்டோம்னாக்கா ஸ்தேன ஏவ சகான்னு சொல்கிற அவள் திருடனாக கருதப்படுகிறார்னு சொல்கிறார். நம்மள்ட ஒரு ரூபா கொடுத்துருக்கார், இது பெருமாண்டத்துக்கு இன்றைக்கி உற்சவம் பண்ணுறதுக்காக இந்த ரூபா 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன், இந்த கோவிலில் இன்றைக்கி உற்சவம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாருனாக்கா அந்த 1000 ரூபாயை நான் அந்த உற்சவத்துக்காக தான் நான் செலவு பண்ணோம். அதை விட்டுட்டு நான் எனக்காக நான் செலவு பண்ணிட்டேன்னாக்கா நான் திருடனாக தானே கருதப்படுவோம். ஆகையால் அந்த மாதிரி எனக்கு கொடுத்துருக்கிற ஐஸ்வர்யம் பகவதாராதனத்துக்கு பாகவதாராதனத்துக்காக கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நாம் எப்படி நினைக்கணும் அப்படின்னாக்கா நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாமே என்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இருக்கு. நான் கிரகஸ்தனாக இருக்கேன், என்னை நம்பி 2 பசங்க இருக்கா, மனைவி இருக்கா, அப்பா அம்மா இருக்கா, இவ எல்லாரையும் ரட்சணம் பண்ணணும். இவளை ரட்சணம் பண்ணுறதுன்றது என்னுடைய கடமை. அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக நான் சம்பாதிக்கிறேன். ஒன்று, அதுக்கு எவ்வளோ சம்பாதிச்சா போகிறோம் அப்படின்றது அங்கேயும் வரச்சு. இப்போ என்னுடைய சம்பாத்தியம் நாம் என்ன நினைக்கணும், பெருமாள் கொடுத்துறதே இந்த பகவத் ஆராதனத்துக்காக சக யஜ்ஞை பிரஜா சிருஷ்டுவான்னு சொல்லியிருக்க. அப்படின்னால இந்த யாகங்கள் பகவதாராதனத்துக்காக பாகவதாராதனத்துக்காக நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தோடு சம்பாதிச்சோமானாக்க அப்போ தோஷம் இல்லை. என்னுடைய சுகத்துக்காக நான் இந்த வீடு கட்டுறேன், நான் பெருசாக இருக்கணும், மாளிகையில் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக சம்பாதிச்சோன்னு சொன்னோம்னா அது தோஷமாக ஆகும். சரி, எத்தனை பேரால் பகவத் ஆராதனத்துக்குன்னு நினச்சிட்டு அதுக்காகவே எவ்வளோ சம்பாதிக்க முடியும், சம்பாதிக்கிறதுல என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல ஒரு விஷயம், நாம் சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதியாவது பாகவதாராதனத்துக்கு பகவதாராதனத்துக்கு தர்ம காரியத்துக்குன்னு ஒதுக்கி வச்சு அந்த தர்ம காரியத்தை நாம் பண்ணணும். அந்த பகவதாராதனம் பாகவதாராதனங்களை நாம் பண்ணணும். இப்படி நாம் பண்ணோம்னாக்க நாம் ஆசிரம தர்மத்தையும் அனுஷ்டிச்சவராக ஆகிறோம். ஆசிரம தர்மன்றது கிரகஸ்தனுடைய தர்மம் என்ன, தன்னுடைய பசங்களையும் அம்மா அப்பாவையும் மனைவியெல்லாம் ரட்சணம் பண்ணுறது கிரகஸ்தனுடைய தர்மம். அதுக்காக சம்பாதிக்கிறது. ஆகையால் தர்மானுஷ்டானம் பண்ணினதாக ஆறுது. தர்மானுஷ்டானத்தோடு மாத்திரம் இல்லை,
இவன் பாகவதாராதனத்துக்காக இதை பண்ணி அந்த சம்பாத்தியமாக கணக்கு இருந்ததுன்னாக்கா அதை கொண்டு நம்ம பாகவதாராதனம் ஒரு ஒதுக்கி வச்சு அதை கொண்டு நாம் அந்த தர்மத்தையும் நாம் அனுஷ்டிச்சோமானாக்கா நம்ம சம்பாத்தியமே இது என்ன ஆகும்னா இது கர்மயோக ஸ்தானத்தில் இது நமக்கு மேலே மேலே எல்லா விதமான ஸ்ரேயஸையும் கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆகையால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பைசா சம்பாதிக்க செய்யும் என்னுடைய சந்தோஷத்துக்காக என்னுடைய சுகத்துக்காகவே நான் சம்பாதிக்கிறேன்ற எண்ணத்தை விட்டுட்டு நான் எப்படியெல்லாம் சம்பாதிச்சோம்னாக்கா இன்னும் நிறைய பெருமாள் கைங்கரியம் பண்ண முடியும், பாகவதாராதனம் பண்ண முடியும், இன்னும் வேண்டினவாளுக்கு அதாவது பாத்திரமாக இருக்கிறவாளுக்கு தர்மம் பண்ண முடியும். அதுக்கு எனக்கு இந்த சம்பாதிக்கிற சாமர்த்தியம் எனக்கு இருக்கிறபடினால இந்த சாமர்த்தியத்தை கொண்டு நான் சம்பாதிக்கிறேன். அதுவும் சாஸ்திரத்தில் அங்கீகாரம் பண்ணினது, தவறான முறையில் திருடு இல்லை, ஏமாத்தி இல்லை, பிறர் கஷ்டப்பட்டு பிறர் துன்படும்படியாக காரியத்தை பண்ணிட்டு சம்பாதிக்கிறது இல்லை, ஜீவஹிம்சை பண்ணி சம்பாதிக்கிறது இல்லை. இப்படியெல்லாம் எந்தெந்த முறையில் சம்பாதிக்க கூடாதுன்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கோ அந்த முறைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து நேர்மையான முறையில் சம்பாதிக்க செய்யும். நம்மளுடைய எண்ணம் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருந்ததுன்னாக்கா நம்மளுடைய சம்பாத்தியம் நாம் தர்மானுஷ்டானம் பண்ணுறதுக்கு, பகவதாராதனத்துக்கு, பாகவதாராதனத்துக்கு இதுக்கெல்லாம் உபயோகப்படுவதற்கு சௌகரியமாக இருக்குன்ற எண்ணத்தோடு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய செயலை செய்யணும் என்பது தான் கீதையிலையும் இந்த மனுஸ்மிருதி, யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி போன்ற ஸ்மிருதிகளில் மகர்ஷிகளும் சொல்லியிருக்கா. அதை நாம் இப்போ பகிர்ந்து கொண்டோம். இந்த மாதிரி ஒரு மனசில் பக்குவம், ஒரு பக்குவம் நிலை உடனே வந்துடுமா? இன்னைக்கு கேட்குறங்கோ, கேட்ட உடனே நாளைக்கு நான் சம்பாதிக்கிறது எனக்காக இல்லை, பகவதாராதனத்துக்காக தான், பாகவதாராதனத்துக்காக தான், தர்மத்துக்காக தான் அப்படின்னு ஒருத்தர் நினச்சிட்டு போகலை. அந்த மனசு பக்குவம் வரணுமே அப்படின்னு. இந்த மனசு பக்குவம் ஒரு நாளில் வராது. இப்படிப்பட்ட சத்விஷயங்களை கேட்க 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 தான் அந்த மனசுலேயும் பக்குவம் வரும். ஆகையால் இந்த சத்விஷயங்களையும் கேட்டுண்டு நம்மளுடைய சம்பாத்தியத்தில் ஏதோ ஒரு பகுதியாவது தர்ம காரியத்துக்கு போகும்படியாக நாம் நடத்துக்கிறோம். Thank you.